தாமிரபரணியில் கரைபுரளும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் மூழ்கிய தரைப்பாலம். ஆற்றில் வினாடிக்கு 70,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் அச்சத்தில் மக்கள். தொடர் மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம். இடுப்பளவு தண்ணீரில் தத்தளித்தபடி வெளியேறிய மக்கள். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கரும்புகள். சேரன் மகாதேவி அருகே நெல், வாழை உள்ளிட்ட 3000 ஏக்கரில் இருந்த பயிர்கள் சேதம். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளக்காடான கிராமங்கள். பாதுகாப்பான இடங்களை தேடி தண்ணீரில் மிதந்து சென்ற மக்கள். கனமழையால் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆய்வு. பாதிப்புகளை கணக்கிட்டு விரைவில் நிவாரணம் வழங்க ஆட்சியர்களுக்கு உத்தரவு. சென்னை புழல் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் குளம் போல மாறிய மாதவரம். வடபெருவாக்கம் பிரதான சாலை. பூண்டி நீர்த்தேக்கத்தில் 16,000 கனஅடி நீர் திறப்பதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலை கடையில் முண்டியடித்த கூட்டம். நெரிசலில் சிக்கி 3 பேர் மயங்கியதால் பரபரப்பு. உடல்நலக்குறைவால் காலமானார் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன். சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. பரபரப்பான சூழலில் இன்று நடைபெறுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். சென்னை மாநகரத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. கன்னியாகுமரியில் கார் விபத்தில் நூலிடையில் உயிர் தப்பிய பெண். பதைக்க வைக்கும் CCTV காட்சி. மதுரை மத்திய சிறையில் போலி ரசீது தயாரித்து 1,63,00,000 ரூபாய் மோசடி. சிறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. நேரம் கிடைத்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி வேட்டையாடியதாக பிரதமர் மோடி கடும் தாக்குதல். ஒரு குடும்பம் மக்களின் உரிமைகளை நசுக்கியதாக மக்களவையில் குற்றச்சாட்டு.
அரசியலமைப்பு சட்டத்தை காக்க எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. அரசமைப்புக்கு மாற்றாக மனு தர்மத்தை தூக்கி பிடித்தவர் சாவர்கர் என்றும் விமர்சனம். தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி அதிபர் யூன் சுக் யூலின் பதவி பறிப்பு. உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். குட் பேட் அக்லி படத்தில் இளமையான தோற்றத்தில் நடிகர் அஜித். புதிய வீடியோவால் ரசிகர்கள் உற்சாகம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. 2ஆம் நாள் ஆட்டத்தில் 44 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது ஆஸ்திரேலியா. கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலமே தெரியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் காட்சி இது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் 70,000 கன அடிக்கும் அதிகமாக செல்கிறது. இதன் காரணமாக ஏரல் குறும்பூர் இடையேயான தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. ஏரல் தரைப்பாலம் அருகே சாலையில் தடுப்புகளை அமைத்த காவலர்கள் வாகனங்களை அனுமதிக்க மறுத்தனர். தாமிரபரணி ஆற்றில் மழை வெள்ளம் அதிகமாக வருவதால் யாரும் அங்கே தங்கியிருக்க வேண்டாம். ஹோம் இருக்கு, அங்க வந்து தங்கியிருக்கும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இப்பவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள்ட்ட அந்த மேடத்துல எல்லாம் பேசிக்கிட்டு தான் நிற்கும். ஆனால் அவங்க வர்றோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் சேர்ந்து கீழ்ப்பகுதியில் உள்ள பகுதியில் மணல் மூட்டைகளை கூடுதலாக அடுக்கி அந்த ஏரலுக்கு வர இருக்கிற ஆபத்தை கண்டிப்பாக தடுக்கணும். மழைவெள்ள பாதிப்புகளை தடுக்க பொதுப்பணித்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மூன்றடி உயர தண்ணீரில் கை குழந்தையுடன் அரசு ஊழியர்கள் வெளியேறக்கூடிய இந்த பதபதைக்கு வைக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெள்ளக்காடாக மாறியது. ஒட்டப்பிடாரம் வாகைக்குளம் பகுதிகளில் பெய்த மழையால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து குளம் போல் மாறியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இடுப்பளவு தேங்கி நின்ற தண்ணீர் காரணமாக அவசர பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் தவிர்த்து பெண் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அங்கங்க கொஞ்சம் வாய்க்கால் இந்த இதெல்லாம் தூர்வாங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தண்ணி வெளியே கடல் கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆண்டுதோறும் இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவில் தேங்குவதாகவும் மக்கள் புகார் கூறினர்.